வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என் பெயர் சையத் காதர் ஹுசேன். நான் மதுரையை சேர்ந்தவன். நான் எஸ்பிகே அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர். நாங்கள் எஸ்பிகே அறக்கட்டளை மூலமா எங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு வர்றோம். கொரோனா காலகட்டத்திலிருந்தே இதை நாங்கள் சின்ன சின்னதாக பண்ணிட்டு வரோம். இப்போ அதை கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிகே அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளையை நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்குண்டான அனைத்து ஆவணங்களையும் எடுத்து இப்போ நமக்கு நிதி கொடுக்குறவங்களுக்கு வரி விலக்கும் செஞ்சிருக்கோம். நாங்கள் ஒரு ஒருங்கிணைந்த காப்பகம் கட்டி அதில் மக்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட நாங்கள் இருக்கோம். அந்த மக்களும் கடைசி வரைக்கும் யார்ட்டையும் கையேந்த கூடாது, அந்த அறக்கட்டளைக்காக திருப்பி யார்ட்டையும் போய் கையேந்த கூடாதுன்றதுக்காக நாங்கள் அந்த நிலத்திலேயே பக்கத்துல ஒருங்கிணைந்த பண்ணை வைக்கலாம். ஒருங்கிணைந்த பண்ணைனா என்ன அப்படின்னா, ஆடு மாடு கோழி மீன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணி அதுல இருந்து வர்ற வருமானத்தை அவங்க உபயோகப்படுத்திக்கலாம். நாங்க எங்களோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா, ரொம்ப ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி, ஆதரவற்றோருக்கு மருத்துவம், உணவு, இருப்பிடம், திருநங்கைகள் நலவாழ்வு, மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்குமே உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நாங்க செயல்பட்டு வரோம். எங்கள் அறக்கட்டளைக்கு 100 நாள் 38 மாவட்டம் அப்படின்ற ஒரு பயணத்தை நான் ஒரு நாளா தனியா ஆரம்பிச்சு, முதல் நாள் திண்டுக்கல் நான் போய் உதவின்னு கேட்டேன். காலையில இருந்து இரவு வரை ஒவ்வொரு கடையா எல்லாத்துலேயும் போய் நான் உதவி கேட்டேன். அந்த அளவுக்கு யாருமே வெயில்ல அலைஞ்சதுதான் மிச்சம். காலையில இருந்து எல்லாரும் 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் அப்படின்னு போட்டு காலையில இருந்து இரவு வரைக்கும் வெறும் 700 ரூபாய் தான் எனக்கு நிதி திரட்ட முடிஞ்சது. அது எனக்கு என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஆனா இந்த முயற்சி நான் கைவிட போறதில்லை. என் மக்களாகிய நீங்கள் இருக்கும்போது எனக்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் வேண்டாம் உங்களிடம் உதவி கேட்பதற்கு. எங்கள் அறக்கட்டளைக்கு மக்களாகிய நீங்கள் உங்களுடைய வழிச்செலவு, ஒரு நாளைக்கு எவ்வளையோ நம்ம தேவையில்லாம செலவு பண்றோம், அதை எங்களோட அறக்கட்டளைக்கு நீங்க உதவியா நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு, அறக்கட்டளைக்கு இந்த ஒருங்கிணைந்த காப்பகம் வைக்க, பண்ணை வைக்க, நிலம் வாங்குறதுக்கு, காப்பகம் கட்டுவதற்கு உங்களால் முடிந்த உதவியை எனக்கு நீங்க வாரி வழங்கணும். அதோட நன்மை உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. ஒரு 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 ஒருத்தவங்களோட பசியை நம்ம ஆத்துறதுனால நமக்கு பெரிய நன்மை தான் கிடைக்க போகுது. மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்புடன் பண்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.